மாதத்தின் முதல் நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் நம்ம அனைவரையும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து கொண்டு நடத்தி வந்து இந்த முதல் மாதத்தில் முதல் நாளில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எத்தனை நல்லவரப்பா, நீர் எத்தனை வல்லவரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகளும் பலவீனங்களும் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் கிருபையாக இந்த மாதத்தின் முதல் நாளை காண கிருபை செய்திருக்கிறீரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை தேற்றி சுமந்து ஆண்டவரே நடத்தி வந்திருக்கிறீரே அப்பா. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றினவர். ஆமென். உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்தி வந்தவர் அவர் அல்லவோ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் சுவாமி. நேற்றைக்கு பார்த்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை, ஆனாலும் உடைய தயவுள்ள கிருபையின் கரம் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீரே. இம்மட்டும் உதவின எபினேஸ்வரை எண்ணி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Lord, we are so thankful to you. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரகாரங்களில் வரும் பொழுது துதியோடும் புகழ்ச்சியோடும் வாங்கன்னு சொல்லி வேதம் எங்களுக்கு நினைப்பூட்டுதலை கொடுக்கிறது. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் அவரை பாடி துதியுங்கள், அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே மகிழ்ச்சி உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை நடத்தி வந்ததை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்க இருக்கிற சிறப்பு பாடலாக இருந்தாலும் சரி, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற வேளைகளிலும் சரி, உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆதியில் தண்ணீரில் அசைவாடின அந்த வல்லமை, அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த அந்த வல்லமை, 2-3 பேர் கூடி ஒருமனப்பட்டு இணைகிற நேரத்தில் இறங்கி வருகிற அந்த தேவ வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி, கெஞ்சுகிறோம். ஆண்டவரே கெஞ்சுகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறபடினாலே நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளுக்கான கிருபை செய்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துமோ. அதை மனத்துமனமாக அமைந்த நல்ல ஒரு அருமையான சிறப்பு பாடல், நல்ல ஒரு கருத்து செறிந்த சிறப்பு பாடல் பாட கேட்போமோ. சொன்னால் போதும் இயேசு
அருமையாக ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அப்படி கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளோடும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை துணிப்பதாக. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக கர்த்தர்களை மாற்றிவிடும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் பிரதியாயிருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசும்படியாக விரும்புகிற காரியம், உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய நம்முடைய பாதைகளை எல்லாம் அவர் செவ்வாய்ப்படுத்த விரும்புகிறார், சரி செய்ய விரும்புகிறார். ஆமென். அதை உணர்த்து மன்னமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5-6 இந்த 2 வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. இந்த 2 வசனங்களும் 3 காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த 3 காரியங்களை மையமாக வைத்து தேவன் நமக்கு ஒரே ஒரு உதாரணத்தை காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆகவே இறுதி வரை இந்த தியானத்தில் உங்களை அர்ப்பணியுங்க. கர்த்தர் தெளிவாக நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இந்த 2 வசனத்துல 3 காரியங்கள். முதல் காரியம், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல நம்பிக்கையாயிரு. இந்த மாதத்துல முதல் நாளில் என் ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிற காரியம், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல இந்த மாதம் முழுவதும் நம்பிக்கையாயிரு. Trust in the Lord with all your heart, beloved of the Lord. Trust in the Lord with all your heart. வேதம் அருமையாக சொல்லுகிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். முழு மனது, முழு இருதயம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 100% அவரையே சார்ந்து, அவரையே நம்பி, அவரிடத்திலேயே நாம் அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறோம். செலுத்துகிறோமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னும் நேர்த்தியாக வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேனா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயும் இருக்கிறதா. முழு மனத்தோடு அவரை நம்பணும். ஆமென். ஹல்லேலூயா. அதோடு நின்றுடல. எபிரேயர் 11:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அந்த வசனத்தையும் வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நீங்களும் நானும் இயேசுவை நம்பணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி நேர்த்தியாய் நடத்த முடியும். அல்லேலூயா. இந்த மாதத்துல முதல் நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசும்படியாக முதல் காரியம், கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாயிரு. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறாரே. ஏசாயா 26:3 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரே நம்பி இருக்கிறவன் முழு மனதோடு அவரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறபடினால கர்த்தர் அவனுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பாராம். அல்லேலூயா. நீங்களும் நான் கர்த்தரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலின் வரிகள் தான். சேர்ந்து அப்படியே பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும்,
கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். அந்த 2 வசனங்களும் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய இரண்டாவது காரியம், உன் சுய புத்தியின் மேல் சாராதே. Lean not on your own understanding. நீங்களும் நானும் அநேக நேரத்தில் என் படிப்பு, என் அழகு, என் அந்தஸ்து, என் பணம், என் புகழ் என்று சொல்லி நம்மையே நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நம்மை சார்ந்து விடுகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சுய புத்தியின் மேல் சார்ந்து விடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கல. ஹல்லேலூயா. நீங்களும் நான் நம்மை நடத்துகிற, நம்மை உயர்த்த விரும்புகிற, நமக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிற ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஆமென் சார்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சுய புத்தி அல்ல, இயேசுவை சார்ந்து தேவ ஜனம் வாழ அழைக்கப்படுகிறது. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக இந்த காரியத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாகவே செய்து முடிக்கிறவர். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய சுய புத்தியில சாராம அவரை நம்ம நம்பி அவரை சார்ந்து வாழும் பொழுது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பாரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல சதமா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை சார்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தாளந்துகளை, திறமைகள் அல்ல, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பாராம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தினர் ஆரம்பம், மூடர்கள் அதை விரும்புவது கிடையாது என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சுய புத்தியில சார்ந்து விட வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கும் எனக்கும் ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கு எனக்கும் புத்தியை தரும், உங்களுக்கும் எனக்கும் தெளிவான புரிதலை அது கொடுத்து விடும். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இதை குறித்து என் வேதம் அருமையாக ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறது. அந்த வசனத்தையும் நம்ம வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. திருப்புங்களை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? நீங்களும் நானும் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய புத்தியை நம்பி நம்ம ஆண்டவரிடத்திலே சில நேரம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவரே, அது இப்படி நீங்க செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இது இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நான் இங்கே பணிபுரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நான் இந்த கல்லூரியில் படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நான் இவ்வனமாய் என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக நம்முடைய சுய புத்தியை சார்ந்து விடுகிறோம். வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவன் நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறான். நீங்களும் நான் நம்முடைய பாரங்களை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க அழைக்கப்படுகிறோம். சுய புத்தியை சாராதபடிக்கு அவரை சார்ந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய ஞானத்தினால நிரப்பப்பட்டு அவரை சார்ந்து வாழ நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணிக்கிற வேளையில் உங்களுடைய என்னுடைய நம்முடைய பாதைகளை அவர் சபைப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், என்றும் நடத்திடுவார், அவரே உன்னை ஆதரிப்பார், என்றும் நடத்திடுவார்.
அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். இந்த நீதிமொழிகள் 3:5-6 இந்த 2 வசனங்களும் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற மூன்றாவது காரியம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். Acknowledge the Almighty God in all your ways. Hallelujah. வசனம் எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. நம்முடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் நினைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோமா? பிலிப்பியர் 4:13 வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனே, உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவர் அவர், உங்களையும் என்னையும் வழிநடத்துகிறவர் அவர், உங்களையும் என்னையும் உயர்த்துகிறவர் அவர், உங்களையும் என்னையும் உன்னதங்களில் அமர பண்ணுகிறவர் அவராயிற்று. என்னை பலப்படுத்துகிறவர் அவர். ஆகவே தன் தாவீது அருமையாக சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தரில் நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. எனக்கு அன்பான தேவஜனம், நம்முடைய வழிகளிலெல்லாம் அவர் தம்முடைய பலனை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க நம்மை வழிநடத்த விரும்புகிறார். ஆகவே தான் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் நம்முடைய வழிகளிலெல்லாம் நினைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். You and I should acknowledge, நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு என்னை நடத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையின் வழிகளெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார் என்கிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக மத்தேயு 6:33 வசனத்தை எடுத்து படித்து பார்ப்போமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom and his righteousness, and all the other things shall be added up unto you. எனக்கு அன்பான தேவஜனமே, ராஜ்யத்தின் நீதியின் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 4:19 வசனத்தையும் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 4:19 வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் யாரு? ஆண்டவர் இயேசு. அப்போ அவரை நீங்கள் நான் நினைக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். மகனே, மகளை சோர்ந்து போயிருக்கிறாயோ, பயப்படாத. உன் வழிகள் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக்கொள். உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரை நினைத்துக்கோ. ஆமென். அவர் உங்களையும் என்னையும் நடத்துவார். அவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவாராம். எவ்வளவு அருமையாக வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Amen. Commit your ways. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் எல்லாம் உறுதிப்படும். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நம்ம நினைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர், நம்முடைய செயல்களில் நம்மோடு கூட வருகிறவர் அவர் அல்லவோ. அவன் இன்னும் நேர்த்தியாக சங்கீதம் 37:4 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆமென். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை நினைவு கூறும் பொழுது, அவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளில் அக்னாலஜ் பண்ணும் பொழுது, நினைவு கூறும் பொழுது, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பலமாயிருக்கும். இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் அதை உங்களோடு கூட செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த 2 வசனங்கள் நீதிமொழிகள் 3:5-6 இந்த 2 வசனங்கள் 3 காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கணுமா, சுய புத்தியை சார்ந்து விடக்கூடாது, வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். யோவான் 11 நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். ஏன்னா நமக்கு தெரிந்த சத்தியம்தான். கர்த்தர் நல்லவா, அவைகளிலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். யோவான் 11
39வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றாள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசு பாதைகளை செவைப்படுத்த விரும்புகிறார். மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேரும் ஆண்டவர் இயேசுவின் மீது அதிக அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை இயேசுவும் அறிந்திருந்தார். ஆமென். அவர்களும் அறிந்திருந்தார்கள் இயேசு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அங்கே இருந்த மக்களும் அறிந்திருந்தார்கள் இயேசு இந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு அதிகமாக நேசித்தபடியினால அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார், அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அவருடைய பாதைகளில் காணப்படுகிற கோணலானவைகளை சரி செய்து செவைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு வந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். ஆனா அங்கே மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் என்ன சொல்லுகிறார்? நாருமே 4 நாள் ஆயிற்று. தன் சுய புத்தியில அவள் சிந்திக்கிறாள், சுய புத்தியில சிந்திக்கிறாள். ஐயா, அடக்கம் பண்ணியாச்சு, செத்து போய் 4 நாள் ஆச்சு, பக்கத்துல போக முடியாது. நாருமே 4 நாள் ஆயிற்று. சுய புத்தியை சார்ந்திருக்கிறதை காண்பிக்கிறது. அநேக நேரம் நீங்களும் நானும், ஆண்டவரே 10 மாசம் வேலை இல்லாமல் போயிடுச்சு, ஆண்டவர் இனிமே எங்க வேலை கிடைக்கும், இத்தனை வருஷமா என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு, இத்தனை வருஷமா எனக்கு குழந்தை இல்லாமல் போயிட்டு, ஆண்டவர் இனிமே எனக்கு என்ன நடக்கும் சொல்லி கொண்டிருக்கிறாயோ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது வேலை காரியமோ, ஒருவேளை குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, திருமண காரியங்களில் ஒருவேளை தடையாய் வந்து கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். உன் சுய புத்தியை சார்ந்திராது, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் அவரை சார்ந்து கொள். இங்கே மார்த்தாளும் நாருமே என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பதில் பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசு அருமையாக கேட்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? Have you not spoken to you? நான் உன்னோடு கூட பேசவில்லையா, உனக்கு சொல்லவில்லையா? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, என்னை நம்பி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டுகொள்வாய் என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி 3வது ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறாரு. இந்த யோவான் 11, 41, 42, 43, 44 படி மார்த்தாளும் அவருடைய சகோதரியும் ஆண்டவரை முழுமையாய் நம்பி அவரை நினைத்து கொள்றாங்க. எங்க வழிகளெல்லாம் நீதான் ஆண்டவரை நடத்த முடியும் என்று சொல்லி அவர் மீது சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். ஆமென். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நல்ல கவனிங்க. வழிகள் எல்லாம் அவரை நடத்துக்கொள். Acknowledge God in all your ways. Hallelujah. Amen. இதுக்கு முன்பது வரைக்கும் சுய புத்தியில சார்ந்துட்டா, ஆண்டவர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்த உடனேயே அவருடைய நம்பிக்கை, ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது அற்புதங்கள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வழிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கே செய்வார், அவருடைய வழிகள் எல்லாம் நன்மையானவைகள் என்று சொல்லி அவருடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. கல்லை எடுத்து போடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அவருடைய வழிகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நினைத்து பார்க்கிறாங்க, அவருடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வழிகள் நேர்த்தியான வழிகள் அல்லவோ என்று சொல்லி அவருடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சொன்ன மாத்திரத்தில் நடந்த சம்பவம் என்ன? யோவான் 11:44, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆமென். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே,
பாதைகளை இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் சபைப்படுத்துவேன் என்று சொல்லி தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். என் ஆண்டவர் இயேசு சபைப்படுத்த வேண்டுமேயானா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில முழு இருதயத்தோடு அவரை நம்பணும். சுய புத்தியில சார்ந்திருக்க கூடாது. அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அவர் சில சித்தங்களை வைத்திருப்பார், வழிகளை வைத்திருப்பார். அவர் உங்களையும் என்னை நடத்தி செல்கிற வழிகளில் எல்லாம் அவரை நினைவு கூறணும், அக்னாலஜ் பண்ணணும். You and I should acknowledge in all his ways. Amen. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் நடத்தி வருகிற வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். Acknowledge him in all your ways. உங்களுடைய எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, அப்படி நம்ம அர்ப்பணிக்கிற வேளையில் இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் எப்படிலாம் சிறுவ அற்புதங்களை செய்தோரோ அவ்வண்ணமாகவே உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மாதத்தின் முதல் நாளில் சகோதர சகோதரிகளாக, அப்பா உம்மை அறிந்த பிள்ளைகளாக, குடும்பங்களாக, ஒருவேளை புதிதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு உங்கள் பாதைகளை சபைப்படுத்துவேன் என்று சொல்லி உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அதற்கு மூன்றே காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு அவரை நம்புங்க. உங்க சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதீங்க. உங்க வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு இந்த மாதத்துல அற்புதங்களை செய்வார். நீங்க வெகு நாட்களாக காத்திருக்கிற காரியங்களில் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசப்பா, ஆவி ஆத்துமா சரீரத்தில் என்னென்ன தேவைகளுக்காக அன்பு சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பத்தின் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அதில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சரீர பலவீனங்களும் மாறட்டும், கட்டிகள் மறையட்டும், வேதனைகள் நீங்கட்டும், இதய நோய்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கிட்னி டிசார்டர்ஸ் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஒரு அற்புதங்கள் உண்டாகட்டும், உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. கால்வழிகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சரீர பலவீனங்களும் மாறட்டும், எல்லா பயங்களும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்க அற்புதங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் விசுவாசத்தோடு, ஆமென், நம்பிக்கையோடு ஆண்டவரோடு ஹல்லேலூயா உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. சுய புத்தியை சார்ந்து விடாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே. வேலையில உயர்வை கொடுங்கப்பா, நல்ல ஊதியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. உம்மை தோத்தரிக்கும் மன்னமாக ஆண்டவரே, உம்மை துதிக்கும் மன்னமாக உங்களுடைய வேலைகளில், தொழிலில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முழுமையாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளும் அதமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, உங்களே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. உங்களே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. உங்களே நம்புவோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நான் இயேசுவை நம்புவேன் என்று நீங்க அர்ப்பணிக்கிற இந்த வேளையில் ஒரு அற்புதம் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் உண்டாகும். 2-3 பேர் இணைந்து ஒருமனப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அற்புதம் உண்டு. இப்போ நம்ம இணைந்து இருக்கிறோம். கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை யாரும் அசட்டை செய்யாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய விடுதலை அளிக்கிற வல்லமையின் கரம் இறங்கி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. Lord, I thank and praise you for the wonderful, mighty, awesome miracles, oh Lord. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான அற்புதங்கள், விடுதலைகள் மக்களுக்குள்ள நடைபெற்று கொண்டிருக்கிறபடினால கர்த்தரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட தெளிவாய் பேசி எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. உடைய மகிமையின் பொற்கரத்துக்குள்ள
முன்பாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சுத்தத்தின்படியே எங்களை நடத்தி சொல்லுங்கப்பா, நடத்தி சொல்லுங்க ஆண்டவரே, நடத்தி சொல்லுங்க. கத்த செய்கிறீங்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அற்புதமான சாட்சிகளை கேட்டு நன்றி செலுத்த கத்தர் உதவி செய்யுங்க. பிரயோஜனமான ஊழியன் சொன்னதை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். குற்றங்கள் குறைவுகள் தயவு மன்னிங்க. 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கத்தர் உதவி செய்யுங்க. செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.